நாட்டில் அதிக தொழிலாளர்களை கொண்ட அரசு நிறுவனமாக ரயில்வே உள்ளது. உலகளவில் 3வது பெரிய ரயில்வே என்ற அந்தஸ்தும் ரயில்வேக்கு உண்டு. இந்திய ரயில்வேயில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். ரயில்வேயில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை RRB எனப்படும் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் மேற்கொள்கிறது. ரயில்வே துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப இந்த உரிய அறிவிப்புகள் வெளியிட்டு ஆட்சேர்ப்பு நடவடிக்கை நடைபெறுகிறது. இந்த தேர்வுகளை நாடு முழுவதும் பல லட்சக்கணக்கான ஊழியர்கள் ரயில்வேயில் பணியாற்றி வருகிறார்கள். இத்தகைய சூழலில்தான் பயணிகளின் பாதுகாப்பு, ரயில் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை கவனிக்கும் முக்கிய துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை ஓய்வு பெற்ற ரயில்வே பணியாளர்கள் மூலம் நிரப்புவதற்கு ரயில்வே வாரியம் முடிவெடுத்துள்ளது. எனவே 1 முதல் 9 வரையிலான ஊதிய ஸ்லாப்பிற்குள் வரும் பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். இது தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சகம் சார்பில் கடந்த 20ஆம் தேதி மண்டல ரயில்வே பொது மேலாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தங்கள் மண்டலத்தில் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அவர்கள் வகித்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பம் செய்தால் அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் முன்பு வகித்த பணியிடங்களுக்கோ அல்லது அதற்கு கீழ் உள்ள பணியிடங்களுக்கோ ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணியமர்த்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையை தொடர்ந்து ரயில்வே தண்டவாள பராமரிப்பு, மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரம் ரயில்வே கோட்ட மேலாளர்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது. ரயில்வே தலைமை அலுவலகங்களில் உள்ள காலி பணி இடங்களில் ஓய்வு பெற்ற ஊழியர்களை நியமிக்கும் அதிகாரம் பொது மேலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. ரயில்வேயில் நிலவும் பணியாளர்கள் தேவையை பூர்த்தி செய்து ரயில் சேவைகளின் தரத்தை உயர்த்த ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மீண்டும் அதே பணியில் தற்காலிகமாக நியமிக்கப்படுவது உதவும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல ரயில்வேயில் உள்ள காலி பணியிடங்களுக்கு புதிய ஆட்கள் தேர்வு செய்யும் பணியும் தொடர்ந்து நடைபெறும் என்றும் ரயில்வே தேர்வு வாரியம் சார்பில் தெளிவுபடுத்தப்பட்டு உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.